தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. முதலில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு ஏப்ரல் 10 முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. இதே நேரத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2 முதல் 26 வரை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விடைத்தாள் திருத்த பணிகள் ஏப்ரல் 9 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. அதேபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் மார்ச் 11 முதல் ஏப்ரல் 6 வரை நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ் மற்றும் ஆங்கில தேர்வுகள் ஏற்கனவே முடிந்துவிட்டன. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதால் பள்ளிகளில் பெரிய மாற்றம் வர இருக்கிறது. பல பள்ளிகள் வாக்குச்சாவடி மையங்களாக பயன்படுத்தப்பட உள்ளதால் கல்வி நடவடிக்கைகளில் இடையூறு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. மேலும் ஆசிரியர்களும் தேர்தல் பணிகளில் ஈடுபட வேண்டியிருப்பதால் தேர்வு அட்டவணையில் மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் முழு ஆண்டு தேர்வுகளை முன்கூட்டியே நடத்தி ஏப்ரல் 17க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான புதிய அட்டவணை தயாராகி துறை செயலரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த மாற்றம் காரணமாக மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வழக்கத்தை விட நீண்ட கோடை விடுமுறை கிடைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர்.